தென்னாப்பிரிக்காவில் தேவராஜ் படையாச்சி. தமிழர்கள் கூடியிருந்தார்கள், ஆங்கிலத்திலே உரையாற்றினர். அங்கே துணை பிரதமர் அவர். ஏன்? சாதி பேர் பின்னாடி ஒட்டி இருப்பதால் அவர் தமிழர் என்று தெரிகிறது. ஆனால் தாய்மொழி இல்லை. தமிழ் செத்துவிட்டது, இனம் செத்துவிட்டது. குமரன் செட்டி மொரீசியஸில் என் தம்பி தமிழ். என்னப்பா ஏ எப்படி இருக்கா ஏ அப்படிதான் பேசுவான், அவ்வளோதான் வரும். நான் திட்டிங்கிறதுக்காக மகள்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வச்சான். அந்த செட்டி இருக்கிறதுனால, அந்த செட்டி கெட்டியா ஒட்டி இருக்கிறதுனால நம்மாலும் தெரியுது. அப்ப சாதிதான் தமிழன் அடையாளம் என்றால், அதுதான் அடையாளம் என்றால், கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயேங்கிறான புரட்சி பாவலானது. என்ன என்ன சாதியும் மதமும் மானுட ஓர்மையை சிதைக்கும் கொடுமையான நோய். அது நோய். உன் முன்னவர்களை பார். புதியதோர் உலகம் செய்வோம். உன் பாவலன் புரட்சி பாவலன் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதிய உலகம் விடாது. பாரடா உன் மானுட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம். அப்படி இருகரமும் விரிச்சு இப்படி எல்லோரையும் ஆற தழுவி நேச்சு நின்ற இனத்தின் பிள்ளைகள் நாம் போய் எப்படா நம்ம தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தை வந்துட்டு நம்ம சாதிக்கு நீங்க தலைமை இருக்கணும் போய் நம்ம சொந்தக்காரெல்லாம் கூப்பிடும்போது, ஏய் நான் சமுத்திரமடா, என்னடா ஒரு குட்டையா இருக்க சொல்ற, குளமா இருக்க சொல்ற, அப்படி சமுத்திரம் போல் விரி, பறந்து விரிந்து கிட. மீனவர்னா அது குடிப்பெயர்ல காரண பெயர், மீனை பிடிக்கிறதுனால மீனவன்ட்ட. ஆனால் நம் குடிப்பெயர் பறந்தவர்கள். ஏன்? பறந்து விரிந்த கடல்ல வாழ்வதால், அந்த இடத்தில் வாழ்வதால் பறந்தவர்கள். அதான் நம்ம குடிப்பெயர். மீனை பிடிக்கிறதுனால மீனவர்ன்றது. இவன் என்ன பண்ணுவான்? காய்கறி விற்கிறவர காய்கறிக்கார், பால் விற்கிறவர பால்கார் அப்ப எல்லாம் சொல்லுவான். தபால் கொடுக்கிறவர தபால்கார் எல்லாம் சொல்லுவான். ஆனா குப்பையை கொற்ற இந்த நாய் இருக்குல்ல, இந்த நாய் குப்பைக்காரன் இல்லையா, குப்பையை எடுக்க வர்றான் பாருங்க, குப்பைக்கார் அப்படிமா. டேய் அயோக்கிய பேல, குப்பைக்காரன் நீண்டா, போட்டது நீ. அது மாதிரி இவங்க இப்ப நம்ம சுத்தம் பண்ண வந்திருக்கோம், நம்மளை குப்பைக்காரம்பாங்க. குப்பையை போட்டவங்களா இந்த திராவிட குப்பை, இந்திய குப்பை, இவங்கள. ஐயோ கொடுமையே, எவ்வளவுதான் கற்பிக்கிறது. இதை நானும் எங்க அப்பா மாதிரி பேராசிரியராகி ஏதாவது ஒரு கல்லூரிக்கு போயிருந்தா கூட மாசம் 1 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. ஒன்னே நானும் சொல்லி தான் பாக்குறேன். எங்க தாத்தா சொன்னதான், முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னத்தையோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் நான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. என்ன அது மாதிரி அது ஓசோ சொன்னதுதான் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளா கருதாதடா, விதைப்பதற்கான நாளா கருது. 2 கைகளிலும் விதைகள் வீசுகிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும்னு. 32 லட்சம் விதைகள் முளைத்திருக்குது. இந்த ஜூன் 4ஆம் தேதி எத்தனை லட்சம் எத்தனை கோடி விதைகள் முளைத்திருக்கிறது என்று தெரிய வரும். உலகெங்கிலும் புரட்சி ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கி இருக்கிறது. ஏன் அந்த புரட்சிகர அரசியலின் தொடக்கம் இந்த மயிலாடுதுறையில் இங்கிருந்து தொடங்கக்கூடாதா? இந்த மயிலாடும்பாறையில் இருந்து தொடங்கக்கூடாதா? என் தங்கை காளியம்மாவின் வெற்றியை ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாரு. உலகம் அப்படி ஸ்தம்பித்து போகும். என்னடா ஒண்ணுமே இல்லடா, அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லடா, காசு கொடுக்கலடா, பெரியது இல்லடா, போலீஸ் அடக்குமுறை, கேட்ட இடத்துல கூட்டம் இல்ல, அவங்க ஓட்டு கேட்க போற எதிர மாதிரி ஒரு முட்டுறான், சண்டையை போடுறான், அங்க போடுறான், இங்க போடுறான், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களா, அடிச்சிட்டான். அதுக்கு பேர் தான் புரட்சி. எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. எப்போது புரட்சி வரும் லெலின்? புரட்சி என்பது தனி மனிதன் கட்டளைக்கு பயந்து வருவதல்ல. அது உள்நாட்டு வெளிநாட்டு புறச்சூழல்கள் அகச்சூழல்களை அதற்கேற்ப அது வரலாறு பிரசவிக்கும், காலம் பிரசவிக்கும்.
கடைசி என்ன சொன்னான்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள். அப்படி ஒரு நிலை இங்கே வருகிறது. அந்த புரட்சிக்கு தலைமை ஏற்கத்தான் நானும் என் தம்பி தங்கையிலும் காத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு மக்களே, அப்படி வரும்போது அப்படி நிக்கணும். ஏன் இவன் எவன் எதிர் நிக்க மாட்டான்? வீரத்துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார். என்ன சொல்றார்? வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை, வேதாந்தத்திற்கு இடமில்லை. அன்னைக்கு சாதி மதம் எல்லாம் பேசிக்கொண்டு நின்றால் அடிச்சு விரட்டுவான். பசி வந்தால் 10 பறந்து விடும்.